ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு லேர்ன் மணி யூடியூப் சேனல். மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி எல்லாத்தையும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் மொத்தம் 5000 கம்பெனிக்கு மேலே லிஸ்ட் ஆகிருக்கு. இது எல்லா கம்பெனியில் பெஸ்ட்டானதை கண்டுபிடிச்சி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன் எடுக்கணும்னா நமக்கு நிறைய நாலேஜ் தேவைப்படும். ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் நிறைய நாலேஜ் தேவைப்படும். அண்ட் இது எல்லாத்தையும் ரெகுலராக அனலைஸ் பண்ண நமக்கு நிறைய டைமும் செலவாகும். இது எல்லாத்துக்கும் ஒரு ஆல்டர்னேட் வே தான் மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்டை ஏஎம்சின்னு சொல்கிற அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான் நடத்துவாங்க. இவங்க செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா கிட்ட ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணி தான் இதை நடத்துவாங்க. ஸோ நம்மளோட மணி சேஃபாக இருக்கும். ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கும் ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பார். அவரு கீழே நிறைய ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. இவங்க நம்மளோட ஃபண்ட் எங்கே இன்வெஸ்ட் பண்ணால் சேஃபாக இருக்குன்றத அவங்க பார்த்துப்பாங்க. டைரெக்டாக ஸ்டாக்கில் போடுறதா, இல்லை கோல்டில் போடுறதா, இல்லை டெப்ட் ஃபண்டில் போடுறதா அப்படின்றத அவங்க பார்த்து நமக்கு நல்ல ரிட்டர்னாக வாங்கி தர வேண்டியது அவங்களோட பொறுப்பு. இதுக்காக அவங்க சார்ஜ் பண்ணுற அமௌண்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் அந்த ஃபண்டுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும். 0.3%லேருந்து 2% வரைக்கும் இருக்கும். இது லாங் டேர்மில் பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். அதனால் எந்த கம்பெனி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்குன்றத பார்த்து அனலைஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் பண்ணுற ஒரு தப்பு என்னென்னா, இப்போ என்கிட்ட ஃபண்டு இருக்குது, நான் இதை இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை, ஆனால் 4 வருஷம் பொறுத்து நான் ஒரு வீடு கட்ட போகிறேன், அப்போ எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு ஒரு டைம் லைனை வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ 4 வருஷம் பொறுத்து நீங்கள் உங்களுக்கான தேவை இருக்குது, நீங்கள் எடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்தால் அந்த டைமில் மார்க்கெட் டவுனாக இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்குற ரிட்டர்ன் உங்ககிட்ட கிடைக்காம போயிடும். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் இந்த மாதிரி லாங் டேர்மை நோக்கி தான் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு இருந்தால் மட்டும் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் சரியாக இருக்கும். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு பக்கம் வாங்க. மியூச்சுவல் ஃபண்டில் ரிஸ்க் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாத்துலேயுமே அதுக்கேற்ற ரிஸ்க் இருக்குது. இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் ரேட் 5%. இப்போ உங்ககிட்ட 1 லட்சம் இருக்குன்னா இன்னும் 10 வருஷம் கழிச்சு அதோட வேல்யூ 50,000 தான் இருக்கும். ஸோ இந்த இன்ஃப்ளேஷனை நீங்கள் பீட் பண்ணோன்னா உங்களோட ரிஸ்க் எடுத்து உங்களோட மணி ஏதாவது இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் உங்களுக்கு பண்ணுற பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது எவ்வளோ சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டார்ட் பண்ணுங்கள், கண்டினியூஸாக பண்ணுங்கள். செபி எவ்ரி இயர் கம்பெனியோட மார்க்கெட் வேல்யூவை பொறுத்து கம்பெனிக்கு ரேங்கிங் கொடுக்கும். இதில் ஃபஸ்ட்டு 1 to 100 இருக்கிற கம்பெனி லார்ஜ் கேப் கம்பெனியும், 100லேருந்து 250 இருக்கிற கம்பெனி மிட் கேப் கம்பெனினும், 250க்கு மேலே ரேங்கிங்கில் இருக்க கம்பெனி ஸ்மால் கேப் கம்பெனின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம லார்ஜ் கேப் கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலயமா நம்மளோட ரிஸ்க் ரொம்பவே குறையும். இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்கரேஜ் ஆப்பை யூஸ் பண்ணுங்கள். ஜெரோதா, க்ரோ, ஏஞ்சல் ஒன், 5 பைசா இந்த மாதிரி நிறைய ஆப் இருக்குது. நான் க்ரோ ஆப்பை யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, எப்படி இன்ஸ்டால் பண்ணி எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு இன்னும் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா பர்சனலாக எனக்கு டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இன்னும் அடுத்தடுத்து வர வீடியோக்களில் ஒரு ஃபண்டை எப்படி சூஸ் பண்ணுறது, எஸ்ஐபி எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த மாதிரி ஃபினான்ஷியல் விஷயங்களை ரெகுலராக தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்வெஸ்ட்.